இன்றைக்கி நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வருஷ கணக்கில் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வருஷ கணக்கில் இன்சுலின் போட்டுட்ருப்பாங்க. அப்படி இருந்தப்புறம் அவங்களுக்கு எந்த கண்ட்ரோலுமே வராது. பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்? அதுக்கு விளக்கம் உங்களுக்கு தான் சொல்லித்தர போகிறேன். சரியா? நம்முடைய கணையம் இருக்குது பார்த்தீங்களா, கணையம். நம்ம கணையத்தில் இதை நம்முடைய கணையம். சரியா? இந்த கணையத்திலேருந்து தான் என்ன சுரக்கும்? இன்சுலின் சுரக்கும். சரியா? அந்த இன்சுலின் நல்லபடியாக சுரக்கிறதுக்கும் அந்த இன்சுலின் நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கும் ரெண்டு முக்கியமான தாது பொருட்கள் வேணும். அதுக்கு ஒன்றுக்கு பேர் தான் குரோமியம். இதை எழுதி வச்சுக்கிடுங்க, ஓகேவா? இன்னொரு தாது பொருளுக்கு பேர் தான் வெனாடியம். சரியா? அப்போ இது ரெண்டுமே கரெக்டான அளவு நம்ம உணவில் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக பேலன்ஸ் டயட் தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுங்க, பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுங்க. பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். எத்தனை வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? இல்லை அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் மாத்திரையும் இன்சுலினும் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சுதா இல்லையா? இன்னும் புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு கூட என்ன சொல்கிறேன், நம்ம கணையத்திலிருந்து இன்சுலின் நல்லபடியாக சுரக்கிறதுக்கும் நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கும் என்ன வேணும்? இந்த வெனாடியமும் வேணும், இந்த குரோமியமும் வேணும். இது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள அந்த குரோமியமும் வெனாடியமும் நம்ம உடம்புல நம்ம ரத்தத்தில் அதை அப்சார்ப் பண்ணி நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் எல்லாமே நிரந்தரமாக நடத்தலாம். அதுதான் இந்த பேலன்ஸ்டு டயட்டுடைய பவர். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் ஒய்இஎஸ் அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க, ஓகேவா? கமெண்ட்ஸில் எஸ் டைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. பண்ணுவீங்களா? பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸ்டே டியூன்.